அவர் ஞானத்தின் ஆவி யோசுவாவுக்குள்ள இருந்தபடினால அவர் மூலமாக சந்திக்கப்பட்டவங்க அவர் காலத்தில் நிலைச்சிருந்தாங்க. அவருடைய காலத்துக்கு பிறகும் என்ன செய்தாங்க? நிலைச்சிருந்தாங்க. இப்படி ஒரு ஊழியங்கள் நம்ம செய்யணும். நம்ம ஊழியங்கள் இப்படி மாறணும். இப்போ சந்திக்கப்படலையா ஆத்மாக்கள் அப்படின்னா சந்திக்கப்படுதாங்க. அதனால் இதே மாதிரி என்ன செய்யலை, சந்திக்கப்படலை, நடக்கலை. அப்போ நமக்கு இதே மாதிரி நடக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் என்ன தரணும்? மோசே மரித்து போகக்கூடிய நேரம் வருது. அந்த இடத்துல யோசுவாவை ஆண்டவர் எழுப்புறாரு. அப்போ மோசே வந்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, யோசுவாவுக்கு என்ன வேணும்? ஞானத்தின் ஆவி வேணும்னு சொல்லி ஜெபித்த போது ஞானத்தின் ஆவியினால் அவர் நிறையப்பட்டார். ரெண்டாவது, யோசுவாவுக்குள்ள இது விசேஷித்த கிருபை என்ன இருக்குன்னு சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம்,